பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தினாலே அவர்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சாட்சி. சிங்ககபியிலே போடப்பட்ட தானியேலை சிங்கங்கள் நெருங்க முடியாதபடி கர்த்தர் அவைகளின் வாய்களை கட்டினார். ஆயினும் அத்தகைய சூழ்நிலைகளிலேயே தங்களுக்குள்ளாக இருந்த கர்த்தர் அவைகளை ஒரு பக்கத்தில் இருந்து செய்த பொழுதிலும் பவுல் தானியேலுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை இங்கே அழுத்தமாய் மேற்கோளிடுகிறார். அதாவது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகினும் அவர் அப்படி செய்ய வல்லவர் என்பதை நாமும் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுதே தேவனது வல்லமையும் நமது விசுவாசமும் இணைந்து அளவிடப்பட முடியாத பெரிய அதிசயங்களை நிகழ்த்துகின்றது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்றும் இந்த அதிகாரத்தில் காண்கின்றோம். விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே அருகில் நின்றாலும் அற்புதம் சற்று அரிதானதாய் மாறிவிடுகிறது. அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சுவிசேஷ பகுதியில் குறிப்பிட்டு எழுதப்படுகிறது. விசுவாசமானது சிங்கங்களையே சிதறடிக்க செய்யும் என்றால் உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய சிந்திப்பவர்களின் நிலை என்னவாக மாறும்? ஆகவே நம் சிந்தையில் சீர்படுவோம், விசுவாசத்தை நம்மில் சிறந்திருக்க செய்வோம், சிறைபிடிக்க நினைக்கும் சத்துருவை தேவ வல்லமையால் சின்னா பின்னமாக்குவோம். God bless you abundantly.